அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் இனி எப்பொழுது மழை பெய்யும்? வெதர்மேன் அப்டேட். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்னும் எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை இருக்க போய் தான் இந்த செய்திப்பில் பிரிஃபார்ம் மட்டும் சுருக்கமாக பார்க்குறோம். அது மட்டும் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அடிச்சு பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு முழுமை சேரும். அதாவது வரும் 23ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கு வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை பொறுத்த மட்டும் என்ன சொல்ல வராங்கன்னா, வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில், குறிப்பாக அதனை ஒட்டிய தென்னிந்திய பகுதியில் 19ஆம் தேதி நேற்று பார்த்தீங்கன்னா விலகி இருக்க சொல்கிறாங்க. 22ஆம் தேதி பொறுத்த மட்டும் தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. 23ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரை நமக்கு தற்போது வானிலை நிலவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்து மற்றும் அதனுடைய சுற்றுவட்ட பகுதியான புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. குறைந்தபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 24 மணி நேர குறைந்தபட்ச வெப்பநிலை மாறுதலுக்கான உட்பாடு தமிழகம் மற்றும் புதுவை அதோடைய காரைக்கால் பகுதியில் குறைந்தபட்ச வெப்பநிலையில் 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை இருக்கக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. இயல்பு நிலையிலிருந்து வெப்பநிலை வேறுபாடு இருக்கா அப்படின்னு கேட்க போனீங்கன்னா, உறைபனி எச்சரிக்கை பொறுத்த மட்டும் 19ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை தமிழகத்தினுடைய நீலகிரி மாவட்டம், கொடைக்கானல் பகுதியில், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் ஓரிரு இடங்களில் இரவு மற்றும் அதிகாலை வேளையில் ஒரு உறைபனி ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்ல வராங்க. 20ஆம் தேதியாகி இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் இந்த செய்திருப்பில் சொல்ல வராங்க. அதிகபட்ச வெப்பநிலை பார்த்திங்கன்னா 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் அப்படின்ட்டு ஏற்கனவே பார்த்துருந்த மாதிரி. குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்த மட்டும் 20லேருந்து 21 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. மீனவர்களான எச்சரிக்கை பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி முதல், அதாவது நேற்றிலிருந்து 23ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. வங்கக்கடல் பகுதியை பொறுத்த மட்டும் 19ஆம் தேதியிலேருந்து குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு சில பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 கிலோமீட்டர் வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு யாரும் மக்கள் அதிகமாக செல்ல வேண்டாம் அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அடிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.